அறியாமல் அந்த நீதிகள் நமக்குள்ளே நல்ல மாற்றத்தை உண்டாக்கத்தான் செய்யும். வில்லிபுத்தூராருக்கும் அவருடைய தம்பிக்கும் இடையே சொத்து பகிர்வதிலே கொஞ்சம் பாக பிரிவினை இருந்தது. அதனால் வழக்கும் கூட உண்டாயிற்றாம். இருவருமே அரசனிடத்திலே நல்ல மதிப்பு பெற்றிருந்த தமிழ் புலவர்கள். இருவருமே அரசனிடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள். அரசர் இருவருடைய புலமையை மதிப்பவர். மற்றவர்களைப் போல அவர்களை சட்டென கண்டித்து விட முடியுமா தமிழ் பெரும் புலவர்கள்? அவர்கள் வழக்கை அவர்கள் வழியே சென்று தீர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் ஒரு உபாயம் செய்தார். வில்லிபுத்தூராரை அழைத்தார். மகாபாரதத்தை தமிழிலே பாடித்தர முடியுமா? பாடி தந்தால் உங்கள் வழக்கை தீர்க்கிறேன் என்று சொன்னாராம். வில்லிபுத்தூராருடைய பாரதம் இப்போது வரை பார் போற்றும் பாரதமாய் இருக்கின்றது, பெரும் கதையாய் இருக்கின்றது. இந்த பெரும் காப்பியத்தை பாடி முடிக்கும் தருவாயிலே வில்லிபுத்தூராருக்கு ஞானம் பிறந்ததாம். தாயபாக சண்டையினால் தானே, தாயபாகம் என்பது உடன் பிறந்தாருக்குள்ள ஏற்படக்கூடிய பாக பிரிவினை, பங்காளி சண்டை. அதனால் தானே பாரத போர் நிகழ்ந்தது, பெரிய அழிவு உண்டானது. படித்தவர்களான புலவர்களான நாமே இப்படி பாகத்துக்காக சண்டையிட்டுக் கொள்ள வேண்டுமா என்று தம்பி அழைத்து அவர் கேட்ட பாகத்தை அவருக்கே தந்து விட்டாராம். பாரதத்தின் முற்பகுதி இவர் பாட, பிற்பகுதி இவர் தம்பி பாடி முடித்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆக இந்த கதைகள் எல்லாம் வெறுமனை படித்து முடித்துவிட்டு சபாஷ் போடுவதற்கான ரசம் பொருந்திய கதைகள் மட்டுமல்ல, நமக்குள்ளே புகுந்து நாம் அறியாமலேயே நமக்குள்ளே நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவை. உலகின் பெரும் செல்வம் ஞானம், அதை தரக்கூடியவை. நல்ல கருத்தை சொன்ன நிறைவு மீண்டும் நாளை